ஃப்ரெண்டுடைய தாத்தா கீழே விழுந்தாராம். மாடு குறுக்கில் வந்து வண்டி வந்து கீழே விழுந்து நாக்கில் ஃப்ராக்சராம். நாக்கில் வந்து கட்டு போடணும் அப்படின்றாங்களா டாக்டர். ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். ஆமா சொல்றாங்க. அவங்க என்ன பண்றது? நானும் தான் கிளம்பி இருக்கேன். நான் வெளியே போலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டு இருக்கேன். நீ போ, வெளியில தானே போயிட்டு வா. அது அங்க போயிட்டு வா போ. என்ன காமெடி ரவி? நாக்கில் ஃப்ராக்சராம்பா. அது பாரு பெண்ட் அடிச்சா நாக்கு, அது கட்டு போடணும் அழுத்து வச்சு. நான் அந்த மாதிரி நாக்கை பிடிச்சி இழுக்கணும். ஹலோ, சொல்றேன். ஐயோ என்னாச்சு? யாருக்கு? ஐயோ என்னப்பா வேமா சொல்ல பதறு எனக்கு ஏன்? சரி மச்சான், நான் வரேன்டா. நான் வர ஹாஃப் அன் அவர்ல வந்துடுறேன். இரு, நீ அங்க வந்துடுறியா? நீ ஹாஸ்பிட்டல் வந்து நான் வந்துடுறேன். வண்டிக்கு தான் வரல. ஓ, மூக்கு தான் உடஞ்சிருக்கா? வாய் உடஞ்சிச்சா? சிச்சோ, அது நாக்கில் ஃப்ராக்சரா? நாக்கில ஃப்ராக்சரோ? நாக்கெலும்பு கட்டுப்பட சொல்றாரு டாக்டர். சரி மச்சான், ஓகே நான் வந்துடுறேன். நீ கூட்டு வந்துடுறாங்க, வந்துரு. ஓகே. ஃப்ரெண்டுடைய தாத்தா கீழே விழுந்தாராம். மாடு குறுக்கில் வந்து வண்டி வந்து கீழே விழுந்து நாக்கில் ஃப்ராக்சராம். நாக்கில் வந்து கட்டு போடணும் அப்படின்றாங்களா டாக்டர். ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். ஆமா சொல்றாங்க. அவங்க என்ன பண்றது? நான் போயிட்டு வந்துடுறேன். சரியா? அர்ஜென்ட். அத சொல்றல. இவ்வளவு என்ன தமிழ் தானே சொன்ன, இங்கிலீஷ்ல சொன்ன? அவங்க தாத்தா கடிப்பட்டதுக்கு நீ எதுக்குடா போற? என்ன பேசுற? என்ன தாத்தா தாத்தான்ட்டு? எனக்கு வந்தா ஒரு தாத்தா மாதிரி. அவங்கள பார்க்க அந்த உடனே எங்க பாட்டியை கொஞ்சம் சைட் அடிச்சாங்க அவங்க தாத்தாவை. ஆமா, நான் என் பாட்டியை பத்தி நானே தப்பா சொல்றேன்னு நினைச்சுக்காத. அதெல்லாம் நடந்தது ஒரு காலத்துல. அது இப்ப வேணா எடுத்து விடு. பைசா இருந்த கூட ஒரு 200 ரூபாய் கூட பெட்ரோலுக்கு போனோம். நானும் தான் கிளம்பி இருக்கேன். நான் வெளியே போலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டு இருக்கேன். நீ போ, வெளியில தானே போயிட்டு வா. அது அங்க போயிட்டு வா போ. என்ன காமெடி ரவி? நாக்கில் ஃப்ராக்சராம்பா. அது பாரு பெண்ட் அடிச்சா நாக்கு, அது கட்டு போடணும் அழுத்து வச்சு. நான் அந்த மாதிரி நாக்கை பிடிச்சி இழுக்கணும். எப்படிடா இந்த மாதிரிலாம் பேசினு தெரியற நீ? நீ லூசா ரவி? எப்ப பார்த்தாலும் நாதிகம் ஆனாலே இதே பிரச்சனை தான் உனக்கு. கத்தாத பொறுமையா பேசு. ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லிட்டு போயிட்டே இருக்க. அப்ப நாங்க எப்பதான் என்ஜாய் பண்றது? பதட்டமா இருக்கு எனக்கு இப்ப. ஐயோ தாத்தா, உங்க நாக்குக்கு எதுவும் ஆக கூடாது. நாதிகம் மட்டும் எதனா ஒரு ப்ராப்ளம் வந்துருது உனக்கு. வாரத்துல 7 நாள் வருதுல, அது 7 நாள்ல எதுவுமே நடக்க மாட்டேங்குது. கரெக்ட்டா நாதிகம். அதுதான் எனக்கும் தெரியல. போன ஞாயிற்றுக்கிழமை பாரு, அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவர். நான் தான் கூட்டிட்டு போயிட்டு குளுக்கோஸ் ஏத்தி கொடுத்து வந்தேன். ஒவ்வொரு நாதிகம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆயிடுது. என்ன பண்ண முடியும்? நீ பிளான் பண்றதப்ப ஆகதானே செய்யும் ரவி. நீ ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்ட. ஒவ்வொரு சண்டே என்னன்னா போய் சொல்லிட்டு இவகிட்ட தப்பிச்சு போலாம், அதான பிளானு. அப்ப ஒவ்வொரு ப்ராப்ளமும் வந்துட்டே தான் இருக்கும். இப்போ என்ன பிரச்சனை? எல்லார் வீட்லயும் சண்டே ஆனா அவங்களுக்கு வீட்டில் இருக்க கூடாது. அன்னைக்கு ஒரு நாள் தான் வெளியில போய் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பார்த்துட்டு அப்படி இப்படின்னு இருந்துட்டு வருவாங்க. சாட்டர்டே ஆனாலே கம்பல்சரியா சரக்கு அடிப்பேன். அப்ப மத்த நாள்லாம் குடிக்க மாட்டீங்க? குடிப்பனே. சும்மா சண்டே வீட்டில் இருக்கிறவங்களாம் என்னது இதெல்லாம் நல்லா இருக்கும். சரி, வெளியில அப்படி இப்படி போயிட்டு என்னத்த பாக்குறீங்க? என்ன பாப்பா, ஒன்றும் இல்லை, 4 பேர் ஒன்றா நின்று பேசுவோம். வீட்டில் என்ன நடந்த சமாச்சாரங்கள், என்னென்ன சண்டை போட்டுக்கிட்டு செத்தோம், காரி துப்பிக்கிட்டோம்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் ஷேர் பண்ணிப்போம். அவன் குடும்ப கதையை, கேவலமான கதையை எங்ககிட்ட சொல்லுவான். நான் இங்க நடந்த கேவலமான கதையை அவன்கிட்ட சொல்லுவேன். இது எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட். என்டர்டைன்மெண்டா? எப்படி உன் குடும்பத்தை நீ கேவலப்படுத்துறது, அவன் குடும்பத்தை அவன் கேவலப்படுத்துறது, இது என்டர்டைன்மெண்டா? நான் எங்களை கேவலப்படுத்திக்க மாட்டோம், உங்களை தான் கேவலப்படுத்துவாங்க போயிட்டு. வேற யாரை கேவலப்படுத்துவீங்க? எங்களை தானே படுத்துவீங்க. நான் எவ்வளவு சீக்கிரமா வேலை எல்லாம் முடிச்சிட்டு கிளம்பி இருக்கேன் போலான்ட்டு. எப்ப பார்த்தாலும் இதே வேலை தான் உனக்கு. பண்ணு. இப்போ தாத்தா விடு, தாத்தா நாக்கு ஒன்றும் ஆகாது, அவன் கட்டுப்படுப்பான். ஏதோ இது கரண்ட் பில் கட்டிட்டியா? அட்டை கொடு, நான் போய் கட்டிட்டு வரேன். கரண்ட் பில் கட்டிட்டு வரேன், கொடு. எதுக்கு? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஃப்ரீயா இருக்கும்ல, லைன் இருக்காதுல்ல. ஞாயிற்றுக்கிழமை எங்கடா கரண்ட் பில் ஆபீஸ் இருக்கு? கரண்ட் பில் ஆபீஸே இல்லையா? எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல். டேய், இவனுக்கு என்னடா ஆச்சு? என்ன சொல்லு? எனக்கு இருக்கா புடிச்சுக்கிச்சு ரவி. என்ன பொய் சொல்ல தெரியல அவனுக்கு? அப்படி தெரிஞ்சிருந்தா நான் ஏன் அப்படி இருக்க போறேன்? பொய் சொன்னாலும் உருப்படியா சொல்ற. ஞாயிற்றுக்கிழமை கரண்ட் பில் ஆபீஸ் இருக்கான், வேற என்ன யோசிக்கிற? என் ஃப்ரெண்டு பைசா தரேன்னு சொன்னான். அவன் வந்து அவன்கிட்ட கேட்டிருந்தான். நான் இந்த மாதிரி 10,000 குடும்பம் வச்சான் அப்படின்னா. அவனே இன்னொரு இடத்துல எங்கே வட்டிக்கு வாங்கி தருவானா. அதான் வாமாப்பில் அவனை கூண்டு போய் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். சரி, நான் போயிட்டு வந்துட்டா. இப்போ ஃப்ரெண்டு கூப்பிடுறாங்க. இன்னும் என்னென்னலாம் இருக்கே சொல்லு. நீ என்ன பொய் சொல்ல நினைக்கிற? என்ன யோசிக்கிற? இல்ல
பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். உன் வாய் திறந்தாவே பொய் தான் வருமா? உண்மையே வராதா? நீ உண்மையே பேச மாட்டியா? அது என்னடா சண்டே ஆனா மட்டும் இந்த மாதிரி எல்லாம் கதை கட்டிட்டு போற நீ? எவ்வளவு கதை கட்டினாலும் கண்டுபிடிச்சிடுறியே, அதை நினைச்சாதான் எனக்கு மனசு வருத்தமா இருக்கு. தெரியுமே உன் தில்லாலங்கடி வேலை என்னதான்ட்டு. இவ்வளவு வருஷம் வாரின இது கூட எனக்கு தெரியல எப்படியே. சரி, நீ எதுக்கு இப்ப டிவி சீரியல்ல வர ஹீரோயின் மாதிரி வீட்லயே இப்படி மேக்கப் பண்ணிட்டு இருக்க? அங்க குழந்தைங்க எல்லாம் அமனத்தோட கிடக்குது, இங்க இருந்து புது பொண்ணு மாதிரி மினிக்கிட்டு இருக்க. தப்பு. அட பைத்தியமே, நான் வீட்ல இருக்கிறதுக்காக மேக்கப் பண்ணல. சரி. என்ன வெளிய ஆசையா கூட்டி போவே, என்ஜாய் பண்ணு. உன்னையெல்லாம் ஆசையா யாரா குடும்பங்களா? ஐயோ பைத்தியமாயா அவன். வீட்டுல இருக்கிற பொம்பளை ஆசையா வெளில கூட்டு போறதுக்கு. அப்ப வீட்ல இருக்க பொம்பளை கூட்டி போகாம எல்லாரும் வேண்டாம் விருப்பதான் வெளில சுத்திட்டு இருக்காங்க. யாரும் ஆசையெல்லாம் கூட்டு போறது கிடையாது. அப்படி ஆசையா கூட்டு போறது இருந்தா வேற எங்கேயாவது யாரும் கூட்டு போலாம். வீட்டுல இருக்கிற பொம்பளையா எவனுமே ஆசையா வெளில கூட்டுனே போக மாட்டான். எல்லாரும் முஞ்சும் பாரு, மார்க்கெட்டுக்கு அந்த துணி கடை நிக்கிறப்ப நகரில் பாரு உருன்னு இருக்கும். 1000 ரூபாய் சொல்லிட்டு பட்ஜெட் பண்ணி கூட்டு போறது டி நகருக்கு. அங்க போயிட்டு 5000 ரூபாய் தீட்டி விட்டுறது. இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? அங்க வந்து கேட்டுட்டு எனக்கு சரி வீடு ஏதாவது புடவை கேட்டுக்கிறது. அந்த புடவை கொஞ்சம் ரேட் அதிகமா இருந்தா இல்லப்பா அந்த காசுலன்னு சொன்னா வீடு நான் வாக்கப்பட்டது இவ்வளவுதான், என்ன பண்றது? அதான் இதே நாங்கெல்லாம் ஆசை தான் படணும், நாங்கெல்லாம் வந்து அனுபவிக்க வந்து முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச உம்முன்னு வைக்கிறது. நாங்க கடனை உடனே வாங்கி அதை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடன் கட்டுறதுக்கு ஓடுறது. ஐயோ ஐயோ, அத நினைச்சேன் சிரிச்சேன். எதுக்குடா அப்படி புலம்பி தள்ளுற? புலம்பதான் விட்டீங்களே, புலம்புறாம நாங்க தான். ஆசையா எதுவும் வாங்கி தரலையா? ஆமா, சராசரி மனுஷனுக்கு இப்ப அடிஷனலா நிறைய பிரச்சனையா. ரீசார்ஜ் பண்ணணும், இது தேவையில்லாதது. இப்போ வாட்டர் கேனுக்கே மாசம் 900 ரூபாய் செலவாகுது, ரீசார்ஜுக்கு 500 ரூபாய் செலவாகுது. அப்பப்போ டேட்டா காலி எடுத்துன்னு சொல்லிட்டு அடிஷனலா ரீசார்ஜ் பண்றீங்க. 49 ரூபாய்க்கு ஃபுல் ரீசார்ஜ், அதுவா 49 ரூபாய் போகுது நிறைய. இப்போ என்ன பண்றது? இவ்வளோத்தையும் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு அப்படியே சிரிச்சு நான் தான் ஓப்பனா சொல்றேன், வெளியில யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாம் வந்து உள்ளுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்கோம் நாங்கெல்லாம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. இவரு இப்போ கண்ணீர்லாம் தார தாரியா உள்ளே போய் கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. இப்போ ஓவரா உப்பு சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை என்னால் வீட்டிலலாம் இருக்க முடியாது. கறி கிரி வாங்கி தருவேன், நீ செய்யி. நான் போயிட்டு அப்படியே ஜாலியாக அப்படி ஊரை சுற்றிட்டு அப்படியே பசங்களை பார்த்துட்டு பேசிட்டு அப்படி வந்து மத்தியானத்தில் நல்லா கறி சோறு தின்ட்டு ஒரு தூக்கத்தை போட்டு அப்படி அப்புறம் ஏன் சண்டே என்ஜாய் பண்றது? இல்லைன்னா சண்டேக்கும் மண்டேக்கும் வித்தியாசமும் போயிடுது எங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வெளியே போய் ஃப்ரீயா சுத்திட்டு வர்றேன், அதையும் கெடுத்து மண்ணள்ளி போடுறியே, நியாயமாப்பா அது? ஆமா, ஒவ்வொரு நாளும் மண்டை போடுற மாதிரி தான் இருக்கு நீ பண்றதெல்லாம் பார்த்தா. நான் மண்டை போட தான் போறேன் நான் பாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஏய் பைத்தியம், உன்னைய மாதிரி ஆளை வந்து கூட வச்சுக்கிட்டு இருந்தா டென்ஷன்ல பிரஷர் அதிகமாகி மண்டை போட்டுவோம் நாங்கெல்லாம். சாமி நீ போய் சந்தோஷமா இருக்கணும், போய் இரு. அதுக்குன்னு ஏன் தலையில விடியாத. ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லிட்டு கொண்டு போத. போ கிளம்பு, போ, உனக்கு ஒரு கும்பிடு, போ போய் தொலை. எங்கேயும் போ, நாங்களாம் எதுவும் ஆசைப்படக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. இப்ப நீ சந்தோஷமா தான் நான் அனுப்புறேன். சாமி ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா சாபம் விட்டு அமிச்சேன்னு வச்சுக்கேன், போன வழிக்கு எதுவும் ஆயிடும்ப்பா, அதுதான் சொல்றேன். நான் சந்தோஷமா தான் அனுப்புறேன், சிரிச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே சொல்லு. போ ரவி, போ ரவி, ரொம்ப சந்தோஷம் ரவி. ஆமா, நீ வெளிய போய் சுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரவி. தேங்க்ஸ். போடா. சரி, தேங்க்ஸ்.